அப்ப கட்டணும்னா என்ன ஆகுது? நம்ம இப்படித்தான் நடந்திருக்கும்னு சொன்ன உடனே, அவங்க ஆமாங்க அப்படியே தான் இருக்குதுன்னாங்க. அப்ப என்ன ஆகும்? நெருப்பு தத்துவத்துல முதல்ல வீட்ட அமைக்கலாமா? அமைக்கவே கூடாது. அப்ப எங்க அமைக்கணும்? ஆரம்பமே வடிவேலு சொன்ன மாரி பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் வீக் அப்படிங்கிற மாரி, பேஸ் மட்டுமே இங்க வீக்கா போச்சு. அப்ப முதல்ல இந்த தென்மேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் ஒரு வீட்ட புது வீடு அமைக்கணும். பழைய வீடா இருந்ததுன்னா இந்த மூலையில அமைச்சிருந்தாலுமே ஓகே. ஆனா அந்த அக்னி மூலையிலயோ, வாயு மூலையிலயோ, ஈசானிய மூலையிலயோ இருக்கக்கூடாது. இப்ப ஈசானிய மூலையில இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க, அந்த வீடு புதுசா அமைக்கிறாங்க ஈசானிய மூலையில. கண்டிப்பா அவங்க டெவலப் ஆகவே முடியாது. குழந்தைகளோட வளர்ச்சி கண்டிப்பா அதோட டவுன் ஆயிரும். வளர்ச்சி காண முடியாது. ஈசானியம் ஒரு சுமை ஒரு ஆணுடைய வாழ்க்கையில ஒரு தலை சுமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வாயு மூலையில ஒரு வீட்ட அமைச்சுட்டாங்கன்னு வச்சுக்கங்க. கண்டிப்பா நல்ல ஸ்ட்ராங்காவே சொல்லலாம். ஒண்ணும் அந்த வீட்ல வசிக்க முடியாது. வீட்ட கட்டிப்புட்டு வேற வீட்ல தான் போய் வாடகைக்கு இருக்கணும். பெரிய அளவுக்கு வளர்ச்சி காண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல வீடு எப்படி இருக்கணும்? முதல்ல வீட்ட எப்படி கட்டணும்? வாஸ்துப்படி அந்த தென்மேற்கு மூலையான நிறுத்தி மூலையில தான் முதல்ல ஒரு வீட்ட அமைக்கணும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். சரி இப்படி புது வீட்ட அமைச்சிடுறீங்க. பழைய வீடு இதே மாரி வாஸ்துப்படி இந்த மூலையில தான் இருக்கும். இது ஒரு டாபிக். ஒரு சாப்டர் அப்படியே முடிஞ்சு போச்சு. 2வது என்ன பண்ணணும்? 2வது என்ன பண்ணணும்? முதல்ல ஒருங்க இடத்துக்கு மனுஷனுக்கு எப்படி ஜாதகம் பார்க்குறீங்க? அது மாரி இடத்துக்கு ஒரு ஜாதகம் பார்க்கணும்ல. அப்ப இடத்துக்கு எப்படி ஜாதகம் பார்ப்பீங்க? அப்ப அந்த இடத்துல போயி நம்ம எந்த நேரத்துல கால் எடுத்து வைக்கிறோமோ அந்த டைம் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிட்டு அந்த நேரத்துல கிரகங்களுடைய தன்மைகள், அந்த நேரத்துல ஒரு லக்னம் உதிக்கும். 1ஆம் பாவத்துல ஒரு கிரகம் உழுகும், 2ஆம் பாவத்துல, 3ஆம் பாவத்துல 12 பாவத்திலயும் ஒரு கிரகங்கள் உழுகும். அப்ப அந்த நேரத்துல இடத்துடைய ஜாதகத்த வச்சு நம்ம எப்படி பார்க்க முடியும்? அந்த இடத்துல ஒரு லக்னம் உழுந்த உடனே, அதுல 4ஆம் பாவத்துல என்ன கிரகங்கள் இருக்குது? இல்ல 4ஆம் பாவத்துடைய வலிமை என்ன? அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப 4ஆம் இடத்துல மாந்தி விழுந்துருச்சு. இப்ப 4ஆம் இடத்துல பாதகாதிபதியா அதே அதேதான். ஜாதகத்தோட டாபிக்கே தான். பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்துல இருக்குது. அப்படின்னா, கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனை அனுபவிக்க போறாங்க. ஒரு ப்ராப்ளங்கள் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கலாம்.